ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை வச்சுட்டு ஒரு சூப்பரான நெய் பணியாரம் தான் பண்ண போகிறோம். இதில் முந்திரி ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இது அங்கன்வாடியில் கொடுத்தாங்க. இது 2 கிலோ பேக்கெட்டு. இதிலேருந்து நான் 1 கப் எடுத்து நான் செய்ய போகிறேன். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் இன் ஃப்யூச்சரில் நான் போடுறேங்க. இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் அந்த மாவை எடுத்துக்க போகிறேன். இதில் அடை செஞ்சாலுமே நல்லா சூப்பராகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பால் நம்ம சேர்த்து கஞ்சி மாதிரி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸ்லாம் தூள் பண்ணி போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் நம்ம 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். பால் காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஃபைனலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியாக தான் ஆகும். நம்ம நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். பால் தேவைப்பட்டதுன்னா பால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே பாதாமும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாதாம் மட்டும் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை முந்திரி வேணாலும் போட்டுக்கோங்க. பணியார கல்லில் நெய் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நெய்யில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பாதி அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரியை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா அந்த முந்திரிலாம் நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிடும். திருப்பி விட்டுட்டு மேலே வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி வேணாம் இருந்ததே போதும் அப்படின்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது. இப்போ நான் பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போடுறேன். திருப்பி மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.